சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் மட்டுமல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த 5 ஆண்டு ஆட்சிகள் வரல, ஆனா விடியல் யாருக்கு வந்தது? ஸ்டாலின். இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்டம் மத்தூருக்கு எதனா கொண்டு வந்துக்கிறாங்களா சொல்லுங்க. இதே மாதிரிதான் நாம போன 4 ஆண்டுல எது வரும் முன்வரிசையில் அமர்ந்து அமருமாறு கேட்டுக்கொள்ள. அது மாதிரி திட்டம் தான் இது வரைக்கும் அவங்க செஞ்சு நிக்கிறாங்க. உட்கார்ந்ததையா 150 நாள் கண்டிப்பா ஏறி வேலை. அன்னார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழகத்தில் அன்னார் அவர்களின் ஆணைக்கிணங்க குடித்த நீர் வசதி முதல் ஒவ்வொரு ஊரிலும் மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சியில் அமைப்பது வேறு. தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா வழியிலே வந்தவர், புரட்சித்தலைவர் வந்தவர், திராவிட இயக்கத்தின் வழி வந்த எடப்பாடி தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் வாக்களியுங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட பெரும்பான்மை பெற்று தனித்தே ஆட்சி அமைக்கும். கூட்டணி என்பது வேறு, ஆட்சி அமைப்பது என்பது வேறு. ஆட்சி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் தைரியமாக சொல்லிக் கொண்டவர் நம்முடைய சேலத்தின் சிங்கம் தங்கம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் செய்வார், அதை தான் நடக்கும், அதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது தமிழகத்தின் நிலைமை. நமக்கு இருக்கிறது அதிமுக, நீங்க இருக்கிறீங்களே, எல்லாரும் பார்த்தோம்ல. இவர்கள் போதுமே எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற செய்து அவரை தனியாக ஆட்சியமை செய்வதற்கு நீங்கள் இருக்கும்போது யாரும் எங்களுக்கு வேண்டாம். பாரதிய கூட்டணி வைத்திருப்பதற்கு காரணம் ஒரே ஒண்ணு. அண்ணா சொன்னார், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்று சொன்னார். மத்தியிலே கூட்டாட்சி இருக்கலாம், ஆனால் அண்ணாவின் வழி வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும் என்பது தெளிவாக எடப்பாடி சொல்லியிருக்கின்றார். அதுதான் உண்மை. ஆகவே மத்தூர் சேர்ந்த பகுதி மக்களே, நான் உங்க பகுதியில் 2 தடவை எம்எல்ஏ வந்துட்டேன். 2 தடவை ஓட்டு போட்டுருக்கிறீங்கல்ல. நான் ஊருக்கு வர எல்லா ஊரும் ஊரா சுத்துவேன், உங்களுக்கு தெரியும். அப்போ இதே டிவியில் உட்காந்துக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு இங்கே படுத்துக்குவேன். 4 மணி ஆச்சாலும் ஊரா சுத்தின்னு வருவேன். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார்களே, அந்த அண்ணா வழியிலே உங்களுடன் பழகுபவர்கள் தான் இங்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள். ஆகவே எங்களை நம்புங்கள், எடப்பாடி பழனிசாமி நம்புங்கள், அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாவோட எம்ஜிஆர் புரட்சி அண்ணா நம்புங்கள். அம்மாவுடைய பிறந்த நாளிலே நாம் மீண்டும் உறுதியளிப்போம். பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் ஒரு நல்லாட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அமைங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.